இரக்கத்திற்காக உடைய ஆசீர்வாதத்திற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எம்மை படைத்து பராமரித்து காத்து வரும் தேவன் நீர். படைப்பின் மேன்மையாக எம்மை படைத்திரே வழிநடத்தி கொண்டிருக்கிறே. இதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒவ்வொரு கனப்பொழுதிலும் நீர் எம்மோடு இருக்கிறீர், எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்ற அபரிவிதமான விசுவாசத்தை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துள்ளும் ஆண்டவரே. வல்லமையான தேவனே, உடைய வல்லமையான பிரசன்னத்தினால் எம்மை வழிநடத்தியருளும். உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எம்மை வழிநடத்தியருளும். போகும் பொழுதும் வரும் பொழுதும் என்னுடைய பாதுகாப்பை எமக்கு கொடுத்துள்ளும் ஆண்டவரே. நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலுமே உம்முடைய வழிநடத்தும் கரம் எம்மோடு இருந்து எம்மை வழிநடத்துவதாக. நல்ல உடல் சுகத்தை கொடுத்துள்ளும். உலகம் முழுவதும் தொடர்ந்து இந்த கொரோனா பெருந்தொற்றினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, நல்ல உடல் சுகத்தை ஆன்ம பலத்தை எங்களுக்கு கொடுத்துள்ளும். எந்த நோய் நொடியும் எம்மை அணுகாமல் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. எந்த நோய் நொடியும் எம்மை ஒருபோதும் அணுகாமல் நீரே அரவணைத்து கொள்ளும் ஆண்டவரே. வல்லவரே, நல்லவரே, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்பவரே, அற்புதமாக எம்மை வழிநடத்தியருளும். அதிசயமாக எம்மை காத்திருளும் ஆண்டவரே. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினர் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினர் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினர் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினர் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் அணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் அணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் புலங்களாலே மனிதரினமே அறியறியரா உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாகிய இந்த வியப்புக்குரிய திருவருட் சாந்தனத்தலை உமடி திருபாட நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைவுரலை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று
சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள். என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். பாடும் கோயிலுக்கு பாட சொல்லி தந்தவன் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவன் யார்? பாடும் கோயிலுக்கு பாட சொல்லி தந்தவன் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவன் யார்? அவரே என் இறைவன், அவத்தால் நான் பணிவேன். அவத்தால் நான் பணிந்தால் அகமே மகிழ்ந்திருப்பேன். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள். என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக செபிப்போம். கொகேடெக் டூலிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய நிறுவனத்தை இறைவன் ஆசீர்வதிக்கவும், அனைத்து வித தடைகளையும் நீக்கி நல்ல உடல் சுகத்தோடு தொழிலாளர்களை வழிநடத்தவும் செபிக்கிறார்கள். தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். திருப்பலியை தகுந்தவத்தில் ஒப்புக் கொடுக்க நம்மையே இறைவனிடம் கையளித்து செபிப்போம். இன்றைக்கு திரு அவையோடு இணைந்து புனித மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்ஃபே அருள்பணியாளர் மறைசாட்சி இவருடைய விழாவையை சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த மனுக்குலத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க துணிந்தார். நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதுடைய மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்ற ஆண்டவருடைய வாக்குக்கிணங்க தன்னுடைய சக தொழில்களுக்காக யாரும் அறியாத நபர்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்க திருவிழம் கொண்டு மறைசாட்சியாக மரித்த இவருடைய விழா நாளிலே ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக வாழவும், அனைவரையும் அரவணைத்து செல்லவும் வர வேண்டுவோம். திருப்பலி தந்தத்தில் ஒப்புக் கொடுக்க பாவங்களுக்காக மனவறிஞரிவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஜெபிப்போமாக. இறைவா, அருள் பணியாளரும் மறைசாட்சியமான புனித மேக்ஸ் மில்லியன் மரிய கோபே கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பினாலும் மனிதரின் மீட்புக்காக ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றியேறிய செய்தீரே.
அவரது பரிந்துரையால் நாங்கள் நம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரையும் திருமகனின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் தாரும். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைமுத்துக்கள் 14 29 முடிய. அந்நாள்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்கள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழ்ந்திருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிலிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றார். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கி விடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றார். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். சிக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால்
இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாக்கிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறுவேன். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பரக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 13 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு முறை ஜப்பானுக்கு சென்றிருந்த பொழுது ஒரு குடும்பத்திலே தன்னுடைய கவிதையை வாசிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய வாசிப்பின் கவிதையை நிமித்தமாக அந்த குடும்பத்தார் மெய் செலுத்திருந்த பொழுது அங்கே ஒரு குழந்தை மட்டும் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய வளலை முகத்தோடு அந்த குழந்தை இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கும் தருணத்தில் சிறப்பாக ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கவிதை வாசிப்பை நிறுத்திவிட்டு அந்த குழந்தையை கவனிக்க ஆரம்பிக்கிறார். குடும்பத்தார் இந்த குழந்தை தொந்தரவு செய்கிறது என்று சொல்லி ரவீந்திரநாத் தாகூர் கவிதையை நிறுத்திவிட்டார் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அப்பொழுது அவர் சொல்கிறார், இந்த குழந்தையின் கள்ளம் கபடமற்ற இந்த மழலை கவிதையை விட நான் வாசிக்கும் கவிதை ஒரு பெரியதாக இல்லை என்று சொல்லி முடிக்கிறேன்.
சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், விண்ணரசு இத்தகையோருக்கு உரியது என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது மிக சிறப்பாக குழந்தைகளை அரவணைத்துக் கொள்வதும், குழந்தைகள் தான் விண்ணரசுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுதும் ஆண்டவர் இன்றைய சூழ்நிலையிலே குழந்தைகளை எவ்வாறு ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும் என்றும் நம்மை அழைக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு அவர் கட்டளையும் இடுகிறார். இன்றைக்கு பலர் குழந்தைகளை ஆண்டவர் பாதத்திலே கொண்டு வருவது கிடையாது. இன்றைக்கு பல வழிபாடுகள், ஆண்டவருடைய ஆன்மீக காரியங்கள், இவற்றிலெல்லாம் சிறு பிள்ளைகளை, தங்களுடைய குழந்தைகளை அல்லது தங்கள் வீட்டில் வளருகின்ற பிள்ளைகளை பயிற்சிப்பது கிடையவே கிடையாது. இன்னும் பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம். ஒரு சில இடங்களிலே ஏன் ஆலயத்திற்கு செல்கிறீர்கள் என்று சொல்லி பிள்ளைகளையும் இளைஞர்களையும் தடுக்கும் கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கு பிள்ளைகளை நாம் ஆண்டவர் பாதத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லி. இன்றைக்கு அந்த சீடர்களைப் போல பலர் பிள்ளைகள், பீட சிறுவர் சிறுமியர், இளைஞர்கள் இவர்கள் ஆலயத்திற்கு வருவதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை கடவுளால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதற்குரிய கைமாறை கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். நாம் சிந்திப்போம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டவருடைய காரியத்தில், ஆன்மீக காரியத்தில் நாம் அவர்களை அழைத்து வருகிறோமா? அழைத்து வந்தோம் என்றால் இறைவன் அவர்களுக்கு ஆசீர் அளிப்பார். சிந்திப்போம். அன்பின் பலியாயேற்பார், உம்மை அணுகிடும் எளியவ வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயேற்பார், புண்படும் மனதின் தூய தீர்ப்பாய், புண்படும் மனதின் தூய தீர்ப்பாய், எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாயேற்பாய், வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வல்லலுன் கருணை வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வல்லலுன் கருணை வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம், முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம். எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாயேற்பாய். சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தீராவை அனைத்து நலனுக்காகவும் முத கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்ஸ்மில்லின் மரிய கொள்கையின் எடுத்துக்காட்டால் காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையும் உமக்கு ஒப்புக் கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வளமில்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக இந்நடம்பை விடுத்து நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மேக்ஸ்மிலின் மரிய கோல்ஃபே
உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கு வரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக எங்கள் வலுவின் மேல் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளால் திகழச் செய்கின்றேன். ஆகவே தோதருடைய இணைந்து என்றென்று புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பிழைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அழைத்து இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருதிய பின்பு ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் அன்பு சீடர்களுக்களை திரைமனேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் வளருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆக வேண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இருப்பினை மீட்பினை உகர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தை மீட்பளிக்கின்றத்தை முகப்பு கொடுக்கிறோம். இதனுடைய பிரிய தகுந்துள்ள நீங்கள் ஏற்றுக்கொண்டு நன்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பொங்கலும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கு பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தலும் திரு அவை வழிநடத்த திரு தந்தை பிரான்சிஸ் பேரவை ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருளின அனைவரோடும் ஒவ்வொரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். ஆண்டவரே, சிறப்பாக இன்று நாங்கள் எஸ்ஆர் ஏனோன் என்னும் உம்முடைய சிறுவனை நினைவு கூறுகின்றோம். இவர் இன்றைக்கு பிறந்த நாளை சிறப்பிக்கும் இந்நாளிலே சிறப்பாக தன்னுடைய 6வது பிறந்த நாளிலே இவரையும் இவருடைய பெற்றோர் இவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவும், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன தேவன் நீர் இந்த சிறு பிள்ளையை ஏனோனை ஆசீர்வதித்து வழிநடத்தல ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தல் மீது நோக்கடியும் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மேக்ஸ்மில்லியன், மரியே கோல்ஃபே, இவளைகளும் முக்குந்தவராக இருந்த புனிதராக எனவருடன் சிறப்பாக முடிக்கலச்சரன் என இறைவழியை தாண்டி பத்திர ஞானமாக எனவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புனிதைத்து வருமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு நம் அனைவருமே துணிந்திரை பக்தியோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தளவர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவற்றை அடைவதற்கத்தின் உதவியார் பாவத்தில் இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. இதை நோக்கி இருக்கும் பின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என்னுடைய அமைதி சமாதான திருக்கத்தை பரவி உங்களுக்கு கொடுக்கிறேன். துணுத்துதலுக்கும் எழுந்திர பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலிவனங்களை பாராமல் முத்திருவின் விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி மற்றும் இரக்கத்தையும் பரிவையும் சமாதானத்தையும் நோயில்லாத வாழ்வையும் தந்திரிடத்திலும் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறே, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஏறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் தம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தியா எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். இந்நாள் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. ஜெபிப்போமாக. ஆண்டவரின் திருமணிய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மேக்ஸ்மில்லின் மரிய கோல்ஃபே, இந்த விருந்த நாள் பெற்றுக்கொண்ட அன்பித்தி எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எறிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா.
உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தா, கடல் மீது தவித்த கப்பலை காத்தா. முடமான மகனை நடமாட வைத்தா, கடல் மீது தவித்த கப்பலை காத்தா. பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதையர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிழச்சன் இறை ஊழியர் அன்னை தாட்டுப்பத்திரி ஞானம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.